இப்போ நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறோம். அதில் என்ன ஒரு பிரச்சனைனா டேர்னிங் அண்ட் பார்க்கிங். இது வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம இந்த கிளாஸ் போடுறோம். பிகினர்ஸ் வந்து கார் டிரைவ் பண்ணும்போது போயிட்டே இருக்காங்க. ஒரு இடம் நிறுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு எதுவுமே திங்கிங் இல்லை. டக்குன்னு பிரேக் அடித்து ஸ்டேரிங்கை திருப்பிடுறாங்க பார்க் பண்ணணுங்கிறதுனால. அந்த மாதிரி செய்யாமல் அது என்ன ப்ரொசீஜர், என்ன ஒரு காரை வந்து நம்ம பார்க் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ரொசீஜரில் அந்த காரை ரோட் சைட் பார்க்கிங் பண்ணணும், இல்லை ஒரு நார்மலான ரோட்டில் போகும்போது நம்ம எப்படி காரை பார்க் பண்ணணும், அப்புறம் டேர்னிங் ஒரு டீ ரோடு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான இடத்துல டேர்னிங் எப்படி பண்ணணும், ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா தெரிஞ்சாலும் இது வந்து சரியாக செய்யலைன்னா மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புதுசாக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தவங்க, நியூ டிரைவர்ஸ், இவங்க வந்து இவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம லைவ் டெமோ போகிறோம். சீட் பெல்ட் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சின்ன ரோட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போது காரை நிறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா வரும். சாதாரணமாக நிறுத்துகிற மாதிரி வரும், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் காரை நிறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நம்ம என்ன மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி காரை பார்க் பண்ணணும், அப்புறம் காரை எப்படி அந்த பார்க் பண்ண இடத்துலேருந்து திருப்பி மெயின் ரோட்டுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஏற்பட்டுருது. அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன். இப்போ கிராஸ் ரோடு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் கிராஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இடத்துல வந்து மூவிங்லேயே பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூவிங்லேயே ரெண்டு சைடும் செக் பண்ணுவாங்க. மூவிங்லேயே பண்ணும்போது நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு சைடு நம்ம பார்க்கும்போது இன்னொரு சைட்லேருந்து ஏதாவது வாகனம் வண்டி வந்துடும். அதனால் இந்த மாதிரி கிராஸ் ரோடு, இப்போ ஒரு கிராஸ் ரோடு ஒன்று வருது பாருங்கள், ஆன் பண்ணிவிட்டு ஒரு அவேர்னஸோடு நான் பார்க்குறேன். ஏதாவது பைக்கு வருமா அப்படிங்கிறத கெஸ் பண்ணி போகணும். வரல, அந்த மாதிரி கிராஸ் ரோடை இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இதில் ஒரு லெஃப்ட் சைடு பார்க்கிங் ஒன்று உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கிராஸ் ரோடு வரும்போதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹார்ன் அடிச்சுட்டு செக் பண்ணிவிட்டு பொறுமையாக போனால் டக்குன்னு ஏதாவது வாகனம் வந்துடும். பிகினர்ஸ் வந்து கார் டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிரைவிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சுற்றுப்புற சூழ்நிலைகளை அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்க நர்வஸாக இருக்கிறதுனால டிரைவிங் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு லெஃப்ட் சைடு இந்த பார்க் பண்ண போகிறேன் பாருங்கள். இண்டிகேட்டர் போட்டேன், சென்டர் மிரர் பார்க்குறேன், லெஃப்ட் சைடு மிரர் பார்க்குறேன். கிளியராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சைடு லெஃப்ட் சைடு மிரரை பார்த்துட்டு சென்டர் மிரரையும் பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காரை கொண்டுட்டு போகிறேன். ஃபுல்லாக காரை வந்து இறக்கிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன், நியூட்ரல் பண்ணிவிட்டு ஹேண்ட் கியரை போட்டேன். இது வந்து லெஃப்ட் சைடு ஒரு ஸ்மூத்தான ஒரு பார்க்கிங் பண்ணுறது. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு பார்க்கிங் பண்ணி நிறுத்திட்டோம். இப்போ வந்து நான் காரை மூவ் பண்ண எடுக்கணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டேன், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன், ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டு ரைட் சைடு மிரரை பார்க்குறேன், சென்டர் மிரரை பார்க்குறேன். பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். டக்குன்னு உடனே ஃபுல் டர்ன் பண்ணிடக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லெஃப்ட் மிரரை வாட்ச் பண்ணிவிட்டு உடனே நம்மளோட ட்ராக்குக்கு வந்துடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஷார்ப்பாக உடனே ரைட் டர்ன் பண்ணிடுவாங்க. ரைட் சைடு டர்ன் பண்ணணும்னா உடனே ஃபுல்லாக ஸ்டேரிங்கை கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கட் பண்ணுற சமயத்தில் ஏதோ ஒரு வண்டி வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டேர்ன் பண்ணும்போது பின்னால் வர்றவங்களுக்கு நம்ம டேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரோட்டுக்கு வர்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஆயிரும். அது மாதிரி நம்ம போகும்போது அவங்களும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸோட வருவாங்க. இப்போ ஒரு கிராஸ் ரோடு வருது. இப்போ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டேன், லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு போகிறேன். இப்போ இது மாதிரி இடத்துல என்ன இன்னொரு மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல்லாக டேர்ன் பண்ணி நிறுத்திட்டு நம்ம பார்க்கக்கூடாது. இப்படி சென்டராக ரெண்டு சைடும் தெரியுற மாதிரி காரை நிறுத்தணும். நம்ம பாருங்க, ரெண்டு சைடும் தெரியுற மாதிரி காரை நிறுத்தி, இந்த சைடும் தெரியுது, இந்த சைடும் தெரியுது. இப்போ இதே வந்து சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா டேர்ன் பண்ணி நிறுத்திடுவாங்க. டேர்ன் பண்ணி நிறுத்திட்டோம் அப்படின்னா ரைட் சைடு வந்து வியூவே வராது. அப்போ ரைட் சைட்லேருந்து வண்டி வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். எப்போதும் இந்த மாதிரி ஒரு டேர்னிங் இந்த மாதிரி இடத்துல நிறுத்தும் போது ஒன் சைடாக போய் நிறுத்தாமல் ஓரளவுக்கு ரெண்டு சைடும் வியூவில் வர்ற மாதிரி நிறுத்திட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து டேர்ன் பண்ணணும். இப்போ ஸ்மூத்தாக டேர்ன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ரைட் டர்ன் ஒன்று பண்ண போகிறேன். இது டீ ரோடு, மெயினான ரோடு. ரைட் டர்ன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் ரோட்டில் உங்களுக்கு ஒரு பார்க்கிங் அண்டு பார்க்கிங்லேருந்து எடுக்கிறது இது பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மிரர் வந்து லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணும்போது சென்டர் மிரரு, லெஃப்ட் சைடு மிரரு வாட்ச் பண்ணணும். பேரலல் பார்க்கணும். பக்கத்தில் வேறு ஏதாவது நம்மளுக்கு மிரரில் வராத சின்ன சைக்கிளில் ஏதாவது சின்ன பிள்ளைங்க வந்தால் நம்மளுக்கு மிரரில் தெரியாது. அதையும் பேரலில் ஷோல்டர் திரும்பி செக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ரைட் டர்ன் பண்ண போகிறேன். ஒரு மெயின் ரோடு இது.
இண்டிகேட்டரை போட்டுட்டேன். என்னோட ட்ராக் இந்த ஒர்க் இதில் தான் நான் போகிறேன், அந்த சைடில் போகல. இதுலேருந்து நான் வந்து அந்த ட்ராக்கை பிடிக்கணும். இப்போ இண்டிகேட்டரை போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து வியூ எப்படி நிறுத்தியிருக்கேன் அப்படின்னா, 2 சைடுமே எனக்கு தெரிகிற மாதிரி நிறுத்தியிருக்கேன். ரைட்டும் தெரியுது, லெஃப்ட்டும் தெரியுது. இதே நான் ஒன் சைடாக திருப்பிட்டேன் அப்படின்னா ஒரு சைடு வியூவில் வராது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு 2 சைடுமே கிளியராக இருக்குது. இண்டிகேட்டர் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு திருப்பிட்டேன். இப்போ திருப்பி என்னோட ட்ராக்குக்கு வந்துட்டேன் கரெக்டாக. இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது அவசியமாக என்ன செய்யணும்னா, காரை எப்படி நிறுத்தணும்னா சென்டராக நிறுத்திக்கணும். 2 சைடு எந்த இடத்துல எப்படி நிப்பாட்டினா வியூ தெரியுதோ அங்கே வந்து நம்ம இப்போ வந்து சின்ன ரோடு பாருங்கள், இதில் நான் ஒரு பார்க் பண்ண போகிறேன். ரொம்ப சின்ன ரோடு தான் இருக்குது, ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி பார்க் பண்ணணும்னா, பின்னால் வாகனம் வந்துகிட்டு இருக்கு, ஆனால் நான் இண்டிகேட்டர் போட்டுட்டேன். பின்னால் வாகனம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இண்டிகேட்டர் போட்டோன்னா அவங்களுக்கு தெரியும் நான் நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறது. சின்ன இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போகிறேன். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக பிரேக் பண்ணி லைட்டாக டர்ன் பண்ணுறேன். மெதுவாக போகிறேன். அவங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டேன். இந்த பாருங்கள், பின்னாடி வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் அவங்களுக்கு போதுமான இடம் கொடுத்துட்டேன். அவங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியான இடமே இல்லை, ஸ்பேஸே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட கார் வந்து ஒரு 50% வந்து ட்ராக்ல இருந்தாலும் 50% வந்து ரோட்டை விட்டு நம்ம மெதுவாக இறக்கிடணும். அதாவது அவங்களுக்கு பின்னாடி வர வாகனத்தை தெரிகிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துட்டு ஸ்லோவாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருப்பும் போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்ம வந்து காரை நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற காருக்கு தகுந்த மாதிரி அவங்க டிரைவ் பண்ணி நம்மளை பாஸ் பண்ணி போயிடுவாங்க. இது ஒரு முக்கியமான மெத்தட். இப்போ நான் திருப்பி எடுக்க போகிறேன். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டால் மிரர் இப்போ கிளியராக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ எப்படி திருப்புறாங்கிறத மட்டும் பாருங்கள். லைட்டாக ஒரு டர்ன் தான் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ராக்ல காவாசியில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் போக என்னோட ட்ராக்ல நான் ஃபுல்லாக வந்திருக்கேன். எப்போதுமே டர்ன் பண்ணும்போது, பார்க் பண்ணும்போது, திருப்பி ரோட்டுக்கு வரும்போது இந்த மெத்தடில் ஸ்மூத்தாக உடனே ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது, ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் பார்க் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபான ஒரு பார்க்கிங் பண்ணலாம். மற்ற வாகனத்துக்கும் நீங்கள் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்றீங்க. அப்போ வந்து அவங்களும் வந்து ஒரு பாதுகாப்பாக அவங்க வண்டியை வந்து டிரைவ் பண்ணிக்குவாங்க. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு எந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி டர்ன் பண்ணி வண்டியை எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் பிகினர்ஸ் அப்படி அவங்களுக்கு வந்து அதை கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ மேக் பண்ணி அவங்களுக்கு போடுறோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.